இரத்த நாள அடைப்பு எதனால் வருது அப்படின்னா, காலுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுனால வருது. இதற்கான முக்கிய காரணிகள் என்னென்னா, சர்க்கரை வியாதி, அதிக இரத்த அழுத்தம், கொழுப்புச்சத்து, புகைப்பிடிக்கிறது இதற்கான மெயின் காரணங்கள். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. அது என்ன அறிகுறினா, நடக்கிறப்போ காலில் வலிக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தால் கால் வலி வரும். ரொம்ப நாளாக புண்ணு எவ்வளோ வைத்தியம் பண்ணாலும் புண்ணு ஆறாது. அதுக்கடுத்து விரலோ முன் பாதமோ கருப்பாகணும். இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவரை அணுகணும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை இரத்த நாள அறுவை சிகிச்சைக்கு அனுப்புவாங்க. அது ஆரம்பத்திலே சிகிச்சை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு கால் பாதங்களோ முட்டிக்கு கீழேயோ மேலேயோ கால் இழப்பதை தடுக்கலாம். அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு கால் இழந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பமே அவர் தான் ஒன்லி ஏர்னிங் மெம்பராக இருப்பார். குடும்பமே கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம பாதங்களோ கால்களோ தடுக்கணும். மேற்கண்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் டாக்டரை பார்த்துருங்க. இதற்காக நாங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வாக்கத்தான் கண்டக்ட் பண்ணுறோம் பெசன்ட் நகர் பீச்சில். ஆகஸ்ட் 4 சண்டே. எல்லாரும் கலந்துக்கணும். பாதம் காப்போம்.